ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் 3.14ல் செகண்ட் சம் பார்த்துடலாம். ஸோ இந்த செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x² - 7x + 5 = 0 ஆர் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து இதோட ரெண்டு ரூட்ஸ் என்னென்னா ஆல்ஃபா 1 பீட்டா 1 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வித்தவுட் சால்விங் ஃபார் த ரூட்ஸ், அதாவது இந்த ஆல்ஃபா என்ன பீட்டா என்ன அப்படிங்கிறத நீங்கள் சால்வ் பண்ணி ஃபைண்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக வேறு ஒரு மெத்தடில், அப்போ வேறு எப்படி ஃபைண்ட் பண்ண முடியுமோ அது எப்படின்னா நம்ம இப்போ ஒரு 5 ஃபார்முலா படித்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி இந்த 3 டேர்ம்ஸும் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியாடா? ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, இதோட ரூட்ஸ் என்னென்னா ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஃபைண்ட் பண்ணாமல் ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபார்முலாக்கு நமக்கு என்ன டேர்ம்ஸ் எல்லாம் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இன்னொன்று ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இந்த ரெண்டு டேர்மே நமக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், எந்த ஃபார்முலாவாக இருந்தாலும் அப்ளை பண்ணிட முடியும். அப்படி தானே? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னா, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இருந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவும் என்ன அப்படிங்கிறது தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ஃபார்முலா படித்தோம் நம்ம, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = -b/a. அப்போ பிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், அப்போ -7 + 7 ஆயிரும் இல்லையா, டிவைடட் பை a is 2 and alpha into beta = c/a. அப்போது சியோட வேல்யூ என்ன, கான்ஸ்டன்ட் 5 டிவைடட் பை 2, 5/2. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அப்படி தானே? ஃபஸ்ட்டு டைம் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க, 1/ஆல்ஃபா ப்ளஸ் 1/பீட்டாவோட வேல்யூ என்னங்கிறத ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேமை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தோம் இல்லையா, அந்த எக்ஸ்பிரஷனை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாங்கிற ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துடணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது எல்சிஎம். இங்கே ஆல்ஃபா இருக்குது, அப்போ மேலே பீட்டா வரணும். இங்கே பீட்டா இருக்குது, அப்போ மேலே ஆல்ஃபா மல்டிப்ளை ஆகும். ஸோ பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ நான் ஆர்டரை சேஞ்ச் பண்ணி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போது வேல்யூஸ் அப்ளை பண்ணிடலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னென்னு நமக்கு கிடச்சிருக்கு, 7/2. ஸோ 7 டிவைடட் பை 2 divided by alpha into beta is 5/2. ஸோ ரெண்டு டினாமினேட்டரில் இருக்க 2வும் கேன்சல் ஆயிரும் இல்லையா, அப்போது 7/5 அப்படிங்கிறது தான் ரிசல்ட். சரியா? அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபாவோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் அதே தான். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா கிடச்சிருமா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. மேலே பாருங்கள், இங்கே பீட்டா இருக்குது, அப்போ எதால் மல்டிப்ளை ஆகிருக்கணும், ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஆல்ஃபா இருந்தால் பீட்டா, அப்போது பீட்டா ஸ்கொயர். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இப்போ போட்டுடலாமா? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நமக்கு வேல்யூ தெரியாது, ஆனால் ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபார்முலா நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. வேல்யூஸ் அப்ளை பண்ணிடலாம் இல்லையா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னென்னு மேலே பார்த்தோம், 7/2. ஸோ 7/2 த ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 5/2 எடுத்துக்கலாமா. இப்போ பாருங்கள், இந்த 2வும் கேன்சல் ஆயிடும். இங்கே 7/2 ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 7/2 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், 49/4. ஏன்னா 7 ஸ்கொயர் பண்ணும்போது 49, 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 மைனஸ் இங்கே 2வும் கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா, அப்போ மிச்சம் என்ன இருக்குது, 5 டிவைடட் பை 5/2 இருக்குது. அதான் எழுதியிருக்கேன், -5 டிவைடட் பை 5/2 அப்படின்னு எழுதியிருக்கிறோம். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், ஈக்குவல் டு இங்கே மேலே மட்டும் நியூமரேட்டரில் உள்ள டேமுக்கு மட்டும் எல்சிஎம் எடுத்திருக்கேன். அப்போ இங்கே டிவைடட் பை 4 இருக்குது, 5க்கு டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா மீனிங். ஸோ இந்த 5ஐ நம்மளால் என்ன பண்ண முடியும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா டினாமினேட்டர் 4ன்னு மாறிடும். கரெக்டாக? ஸோ இங்கே 49/4 மைனஸ் இங்கே 5 × 4/4ன்னு கிடைக்கும். அப்போ 20/4. அதான் நான் என்னென்னு எழுதிட்டேன்னா 49 - 20 டிவைடட் பை 4 அப்படின்னு டினாமினேட்டரை காமனாக எடுத்திருக்கேன். டிவைடட் பை 5/2. இப்போ பாருங்கள், 49ல் 20 சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 29. ஸோ 29/4 டிவைடட் பை 5/2. இப்போது டினாமினேட்டர் டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த டிவைடில் இருக்கிறத மல்டிப்ளை கொண்டு வந்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிப்ரோக்கல் எடுப்போம் இல்லையா, அந்த ஸ்டெப் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 29/4 இன்ட்டு 5/2 என்னவாயிரும், 2/5. ஸோ 4 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 2. நியூமரேட்டரில் பாருங்கள் 29, டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 2 5s are 10. ஸோ ஆன்சர் என்ன, 29/10. ஓகேவா? அகெயின் சப்டிவிஷன் 3 பாருங்கள். சப்டிவிஷன் 3ல் என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா ப்ளஸ் 2 டிவைடட் பை பீட்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 டிவைடட் பை ஆல்ஃபா ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு
இதை எல்சிஎம் எடுத்துடலாம் டினாமினேட்டர் ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ என்னெல்லாம் இருக்குது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேர்ம். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2 அப்படிங்கிறது டினாமினேட்டரில் கிடச்சிடும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பீட்டா ப்ளஸ் 2 இருக்குது. அப்போ எதால் மல்டிப்ளை ஆகணும், ஆல்ஃபா ப்ளஸ் 2வால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் 2 இருக்குது, அப்போ பீட்டா ப்ளஸ் 2வால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ரெடி ஒன்று இருக்கிறதுனால பீட்டா ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் என்ன அப்ளை பண்ணியிருக்கோம், a plus b the whole square formula. So a square plus 2ab plus b square. அதே தான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்கேன். a square plus 2ab plus b square divided by கீழே ரெண்டு டேமையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு போட்டுக்கலாவே. ஃபஸ்ட்டு பீட்டா போட்டாலும் செகண்ட் பீட்டா போட்டாலும் சேம் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆல்ஃபா போட்டுக்கிறேன். ஆல்ஃபா பீட்டா, அடுத்து பீட்டா இன்ட்டு 2 போட்டோன்னா 2 பீட்டா, 2 இன்ட்டு ஆல்ஃபா 2 2s are 4 கிடச்சிரும் இல்லையா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ரெண்டையும் ஃபஸ்ட்டில் எழுதிட்டு, ஏன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் கரெக்டாக. ஸோ இந்த ரெண்டு டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 4 ஆல்ஃபா இங்கே 4 பீட்டா. அப்போ 4 ஆல்ஃபா 4 பீட்டாவில் 4 காமனாக எடுத்தோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு கிடச்சிரும் இல்லையா, அதுதான் செகண்ட் எழுதியிருக்கேன். அடுத்து ரிமைனிங் கான்ஸ்டன்ட் 4 + 4 இருக்கு, ஆட் பண்ணிட்டோன்னா 8 டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இந்த ரெண்டு டேர்ம்லையும் பாருங்கள் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா, 2 காமனாக எடுத்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதிக்கலாம் இல்லையா, ப்ளஸ் 4. ஓகேவா. ஸோ இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் கவனமாக எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருங்கிறது எழுதியிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டேர்மில் 4 காமனாக எடுத்தோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிற டேர்ம் கிடைக்கும், அதை பண்ணியிருக்கிறேன். அகெயின் கான்ஸ்டன்ட் டேர்மை ஆட் பண்ணியிருக்கேன். டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம்லேயும் லாஸ்ட் டேர்ம்லேயும் சேஞ்ச் இல்லை, இடையில உள்ள டேர்மில் மட்டும் 2 காமனாக எடுத்துருக்கிறேன். ஓகேவா. இப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மற்ற எல்லாமே அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கேன். மற்ற டேர்ம்ஸில் எந்த சேஞ்சுமே இல்லை. இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணிடுறோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு 7/2, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவாக இருந்தால் 5/2. என்ன கேன்சல் பண்ண முடியுமோ பண்ணி ரிமைனிங் வேல்யூஸ் எடுத்துருக்கேன். என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதுன்னா இந்த 2 2 இங்கே 2ம் 4ம் நம்மளால் கேன்சல் பண்ண முடியுது. டினாமினேட்டரில் 2 2 கேன்சல் பண்ண முடியுது. இப்போ 7/2 ஸ்கொயர் பண்ணிட்டோன்னா 49/4. இங்கே 2ம் 2ம் கேன்சல் ஆயிடுச்சு, -5. இங்கே 2 7s are 14 + 8 டிவைடட் பை 5/2 + 7 + 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 49/4 இந்த 3 டேர்மையும் சேர்த்து சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. 14 + 8 -5 பண்ணும்போது என்ன ஆகுது 17 டிவைடட் பை 5/2 + 7 + 4 is 11 கிடைக்குதா. இப்போ நியூமரேட்டர்லையும் எல்சிஎம், டினாமினேட்டர்லையும் எல்சிஎம். நியூமரேட்டரில் பாருங்கள் 49/4 + 17. அப்போ இந்த 17 என்ன பண்ணணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 17 4s are 68. அதனால தான் 49 + 68 டிவைடட் பை காமனாக 4 கொண்டு வந்துடுறோம். இதே மாதிரி கீழேயும் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த 11 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் 2 ஆகும், அப்படி தானே. ஸோ 5 + 22 டிவைடட் பை 2. இப்போ ஆட் பண்ணிடுறேன். நியூமரேட்டரில் 117/4 டிவைடட் பை 27/2 டிவைடில் இருக்கு இல்லையா. அப்போ என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளையில் கொண்டு வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். அதான் அடுத்த ஸ்டெப்பு. 117 டிவைடட் பை 4 இன்ட்டு 2/27 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 13/6. ஓகேவா, இதுதான் ரிசல்ட்.